ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். என் பேர் ராஜ்குமாருங்க. அட்மின் வேதகன்யா அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர். இந்த நோட்ஸ் அப்டேட் பண்றது, கம்யூனிகேஷன் ரிலேட்டட் எல்லா ஒர்க்கும் நான் தான் உங்களுக்கு பார்ப்பேன். ஐயா நான் இல்லாதப்ப கிளாஸ் எடுத்து வருவேன். அது போத்த பேப்பர்ஸ் எந்த பேப்பர்னாலும் அது ஓகேங்களா. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து சிலபஸ் டிஸ்கஷன், அதிக நேரம்லாம் இல்லை. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சாட்டர்டேல இருந்து ஐயா வந்துட்டாங்கன்னா டெய்லி ரெகுலரா கிளாஸ் இருக்குங்க. நம்ம ஷெட்யூல் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுவோம். இப்போ நம்ம வந்து சிலபஸ் டிஸ்கஷனுக்கு போகலாம். ஐயா நீங்க சிலபஸ் பேசுறீங்களா கொஞ்ச நேரம்? ஐயா, நீங்க டிஸ்ப்ளே பண்ணி எடுத்துருங்க. எனக்கு டவர் விட்டு விட்டு போகும், அது அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஓகேங்க ஐயா. வேல்முருகன் ஐயா, தேங்க்யூங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்து வளமுடன். ஸ்லைடு தெரியுதுங்களா எல்லாத்துக்கும்? நம்ம ஸ்லைடு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜென்சி நெட் எக்ஸாமினேஷன் ஃபார் June 2026 அப்கமிங் டேட் நம்ம எப்போ வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. நம்ம மொத்த டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்ஸ் வந்து ஒரு 7 days நடக்கும். யூஜிசி நெட் அவங்க வந்து ஒரு 100 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு 7 days நடக்கும். நம்ம சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் 3 daysக்குள்ள வந்துடும். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய நேரத்தை பொறுத்து நமக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா எக்ஸாமை கூட நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் நமக்கு ஏப்ரல் மாதம் ஓப்பன் ஆகுது. ஏப்ரல் எண்டு மார்ச் 1 month டைம் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒரு 20 நாள்ல நமக்கு எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஏஜென்சி பேரு என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. கிட்டத்தட்ட ஒரு 20 ஏஜென்சி, 20 டிபார்ட்மெண்ட்ஸ் மேல இவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நார்மலா நீங்க காலேஜஸ் ஸ்வயம் அந்த ஆன்லைன் ஹையர் ஸ்டடீஸுக்கான கிரெடிட் கொடுக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், அந்த ஸ்கோர் கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் இதை படிச்சா போதும், ஒரு பேப்பர் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு. அது இன்ஜினியரிங் பையன், ஆர்ட்ஸ் பையன், அவங்க வந்து இந்த ஸ்வயம் எக்ஸாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா புத்தா ஸ்டடீஸ் அவங்களோடதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அப்டேட். இப்போ இந்த மாதிரி இவங்க என்டிஏவோட எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த என்டிஏ தான் நமக்கு எக்ஸாம் நடத்துறது. ஏன் அப்படின்னா இது யார் நமக்கு எக்ஸாம் நடத்துறாங்க அப்படின்னு கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த விளக்கம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய எக்ஸாம் டைம் ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்மளுடைய எக்ஸாம் நேம் என்ன அப்படின்னா யூஜிசி நெட், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதுதான் யூஜிசி. இதுக்கு நமக்கு எக்ஸாம் டியூரேஷன் எவ்வளவு நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 hours. 3 hours வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேப் விடுவாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த கேப் எல்லாம் கிடையாது. ஸோ அது வந்து டைரக்டா 3 hours கிளாஸ். மார்க்கிங் ஸ்கீம், ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு, 150 கொஷினுக்கு 300 மார்க்ஸ். இதுல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. ஸோ நீங்க எத்தனை கொஷின் பிளேஸ் பண்றீங்களோ அந்த இதை பொறுத்து வரணும். அதே மீடியம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் பேப்பர்ஸ் ஒன்லி 2 languages மட்டும்தான் இருக்கும். இந்த போத் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி. நம்மளுடைய கொஷின் இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும். நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் மட்டும் சூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் வியூ ஆகும். சரி, நமக்கு பேப்பர்ஸ் 2 பேப்பர்ஸ், அதாவது போத்த 2 பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர் காமன் டு ஆல், 100 சப்ஜெக்ட்டுக்கும் காமன். அதாவது இருக்கக்கூடிய 100 சப்ஜெக்ட்டுக்கும் பேப்பர் 1 அப்படிங்கிறது காமன். இதே நம்ம காலையில நம்ம ஷிப்ட்லயே எக்ஸாம் எழுதுவாங்க. பேப்பர் 1 லாஸ்ட் டைம் நாங்க எழுதுறப்ப சைக்காலஜி எங்க கூட எழுதுனாங்க. ஸோ நம்ம கொஸ்டின் வேறையா இருக்கும், அவங்க கொஸ்டின் வேறையா இருக்கும் பேப்பர் 1க்கே. ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சப்ஜெக்ட் பேரு யோகா. ஸோ நமக்கு வந்து 10 யூனிட் இருக்கு. புரியுதுங்களா. 10 யூனிட் இருக்கு. இதுல கொஸ்டின்ஸ் பாருங்க. மொத்தம் நான் சொன்ன மாதிரி பேப்பர் 1ல 50 கொஸ்டின், பேப்பர் 2ல 100 கொஸ்டின் இருக்கு. இதோட எக்ஸாமினேஷன் மோடு நமக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ல நீங்க முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து நமக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராகிராஃப் கொடுத்து 15 கொஸ்டின் வரும். எத்தனை கொஸ்டின்? 15 கொஸ்டின் வரும்.
பேப்பர் 1ல 5 இருக்கும், பேப்பர் 2ல 10 இருக்கும். அதாவது 9 கொஸ்டின் நம்பர் 91 to 100 நமக்கு பேராகிராஃப் பேட்டர்ன்ல இருக்கும். நம்ம கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் நேற்று அனுப்பிச்சிருக்கோம். அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. தென் அதுல வந்து இப்போ லாஸ்டா முடிஞ்ச எக்ஸாமோட கொஸ்டின் வந்து நம்ம அதுல அப்டேட் பண்ணியிருக்கோம். பேப்பர் 1, பேப்பர் 2 நீங்க அதை ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அதை ரெஃபர் பண்ணுங்க, கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்னு, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பேப்பர் 1. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு சொன்னோம் 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு. அதோட டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி, பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட், ஹையர் எஜுகேஷன் அண்ட் இந்தியன் பாலிட்டி. ஈச் யூனிட் 5 கொஸ்டின்ஸ் ஆஸ்கிங். ஸோ டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ். 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து 1 hour டைம் எடுத்து 1 hourக்குள்ள நம்ம முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் ஆப்டிடியூட்ல டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ரிசர்ச் எத்திக்ஸ், ரெஃபரன்சிங் ஸ்டைல். அதாவது நம்ம ஒரு தீசிஸ் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட் என்ன ஃபாலோ பண்றோம், மோஸ்ட்லி நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் வெர்பல், நான் வெர்பல் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிடக்டிவ் ரீசனிங், வெனன் டயக்ராம், இந்தியன் லாஜிக், இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது 6th யூனிட். ஐசிடி பொறுத்த வரைக்கும் பேசிக் இன்டர்நெட் அந்த அப்ரிவேஷன்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்பாங்க. அப்புறம் மூக், மேசிவ் ஆஃப்லைன் ஆன்லைன் கோர்சஸ், அந்த ஆன்லைன் கோர்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின். டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் எஜுகேஷன், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் ஹையர் எஜுகேஷன், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. ஸோ கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஆன்சியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின். அப்புறம் பாலிசி ஃப்ரேம் ஒர்க், பாலிசி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் யூஜிசியோட பாலிசி என்ன, அதோட லா பாயிண்ட் என்ன அப்படின்னு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா காம்ப்ரிகென்ஷன் நம்ம சொன்ன மாதிரி 5க்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து பிலாசபி, எஜுகேஷன், சோசியல் இஷ்யூஸ். லாஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பேராகிராஃப். ஸோ இந்த இதுல அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், நம்பர் சீரியஸ், பர்சன்டேஜ், ஆவரேஜ். இந்த மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யோகாவில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, லெட்டர் சீரியஸ் கேட்குறாங்க. நம்பர் சீரியஸ் பிளஸ் லெட்டர் சீரியஸும் கேட்குறாங்க. லெட்டர் சீரியஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏபிசிடியில் ஒரு ஏ டேஷ் சி டி அந்த மாதிரி ஒரு மிஸ் ஆன லெட்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார் கிராஃப், பை சார்ட் நமக்கு வர்றது இல்லை, பார் கிராஃப் தான். அதாவது ஸ்ட்ரெயிட் நம்ம கிரிக்கெட் ஸ்கோர் காட்டுவாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன்ஸ், 10 ரன்ஸ், அந்த மாதிரி மேலே ஏறிங்கிற அந்த மாதிரி பார் சார்ட் தான், பார் கிராஃப் தான் கொடுக்குறாங்க. என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பொல்யூஷன் டைப்ஸ், சப்ஸ்டைனல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி, எம்டிஜின்னு சொல்லுவாங்க. அதை நான் அந்த சிலபஸ் வரப்ப நான் உங்களுக்கு அதில் சொல்றேன். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு புரியும். அப்புறம் அக்ரிமெண்ட்ஸ், கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ், ரீசெண்டா நமக்கு என்ன நடந்தது. இப்போ பாத்தீங்கன்னா G20 நடந்தது. இந்த மாதிரி வந்து மோடி ஐயா போனாங்க. ஸோ அந்த மாதிரி எங்க பிரான்ஸ்ல நடந்தது, அந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் என்ன, பேப்பர் 1 அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இஃப் யூ கோயிங் டு ஒன் காலேஜ், ஏதாவது நீங்க ப்ரொஃபஸரா போறீங்க அல்லது ஸ்டூடெண்டா போறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டீச்சிங், இது வந்து டீச்சரா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டீச்சர்ஸ். இப்போ ஒரு டீச்சர்னா யாரு, அதாவது நம்ம ஸ்கூல் இதுனா பாத்தீங்கன்னா பிஎட் படிச்சுட்டு போவாங்க. அவங்க அந்த ஸ்கூல் குழந்தைங்களோட சைக்காலஜி என்னன்னு தெரியும்,
இப்போ அவங்களோட மெமரி கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். அதே மாதிரி அந்த கிராஃப், லேர்னிங் கிராஃப் என்னன்னு தெரியும். அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம புதுசா உள்ள போறதுனால நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நம்மளுடைய டீச்சிங் நாலேஜ் பிளஸ் ரிசர்ச் நாலேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது தான் நம்மளோட. அதே மாதிரி நம்மளுடைய காம்ப்ரிஹென்ஷன் நாலேஜ், தென் எவால்வேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்த நாலேஜ், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பேப்பர் ஒன்னோட அப்ஜெக்டிவ். ஒரு டீச்சர் அப்படின்னா நீங்க வந்து எல்லா இதுலயும் நீங்க வந்து வெல்விஷா இருக்கணும், அதாவது ஒரு டீச் பண்ணணும். அதே அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படின்னா ரிசர்ச் பத்தி உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அதுலயே பாத்தீங்கன்னா ரிசர்ச்லயே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ரிசர்ச்னா என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஹவு டு மேக் ஒன் ரிசர்ச் ப்ராப்பர்லி, என்ன ஸ்டெப்ஸ், அது வந்து உங்களுக்கு செகண்ட் யூனிட்ல. அதே மாதிரி ஒரு ரிசர்ச் தீசிஸ் எப்படி எழுதணும், அதுக்கு என்ன ரெஃபரன்சிங் ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு இந்த நம்ம செகண்ட் யூனிட்ல படிச்சிருவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து சிலபஸ் பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து ஓவர்வியூ மட்டும் கொடுத்துட்றேன், டீப் இதெல்லாம் தேவையில்லை. நீங்க சிலபஸ் வந்து கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி இருக்கணும், ஒவ்வொரு லைனும் படிச்சிருக்கணும். ஏன் அப்படின்னு நான் அதுக்கான அதையும் சாம்பிளையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுல 6 ஹெட்டிங்ஸ் இருக்கும். 6 ஹெட்டிங்ஸ்ல இருந்து நமக்கு 5 கொஸ்டின் கன்ஃபார்ம். ஒவ்வொரு ஹெட்டிங்ல ஒவ்வொரு கொஸ்டின், இப்படிதான் பேட்டர்ன்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க டீச்சிங். டீச்சிங்கோட கான்செப்ட், அப்ஜெக்டிவ், லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங். அதுல 3 டைப் இருக்கு: மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ். ஓகேங்களா? ஸோ கேரஸ்டிக்ஸ், டீச்சிங்கோட கேரஸ்டிக்ஸ் என்ன, பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்ன. இப்ப நம்ம டீச்சிங், அங்க டீச்சர்ஸ் பத்தி, டீச்சிங்கை பத்தி படிச்சிடறோம். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சர், ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்றது தான் இந்த டீச்சிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்ல நமக்கு நடுவுல வரக்கூடியது யாரு அப்படின்னா, அடுத்த டீச்சிங்கை வந்து நம்ம யார் மேல அப்ளை பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட். அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவன் அடல்ஸ்டண்டா இருக்கிறப்ப அவனுடைய அகடமிக் ரிலேட்டடா, சோசியலா, எமோஷனலா, காக்னேட்டிவா அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி வேறுபடுறான் அப்படிங்கறத அவன் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். சரி, இது ஒண்ணு. அடுத்து இந்த டீச்சிங் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த டீச்சிங்ல இன்னொரு கேரக்டர் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர். டீச்சரு, லேர்னரு, எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு ப்ராப்பரா சேலரி கொடுக்கல, அவர் ஒரு மாதிரி ஃபெடப்ல இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய என்வரான்மெண்ட், கிளாஸ் எடுக்கிற இடம் ஒன்றும் சரியில்லை அப்படின்னா, அதெல்லாம் அவர் நம்ம டீச்சிங்கை வந்து அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுமோ அதை பத்தி நாம வந்து பார்ப்போம். அடுத்து ஆன்லைன்ல நமக்கு ஹையர் லேர்னிங்ல என்னென்ன பண்றாங்க. ஹையர் லேர்னிங் அதாவது டீச்சர் சென்டர்டு கிளாஸ், ஸ்டூடெண்ட் சென்டர்டு கிளாஸ், ஆஃப்லைன் டீச்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாமே ஆன்லைன் தான், நம்ம எங்கேயும் போக தேவையில்லை, நம்ம வச்சு கிளாஸ் இது எடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி வந்து நமக்கு ஆன்லைன்ல நமக்கு இதை கொடுக்குறாங்க. ஸோ ஆன்லைன் பத்தி நம்ம பார்ப்போம். இதுல ஸ்வயம் பிரபா, மூக்கு, இதை பத்தி. அடுத்து டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், ட்ரெடிஷ்னல், மாடர்னு, ஐசிடி பேஸ்டு. அடுத்து எவால்வேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது எவால்வேஷன் திருத்தது பேப்பர் ஆஃப்டர் த ஃபைனல் ஸ்டேஜ். இதுல வந்து சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம், சிபிசிஎஸ், ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய சிபிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தி நாம பார்ப்போம். அடுத்து ரிசர்ச் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மீனிங், டைப்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிக் அப்ரோச். அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், இதுல எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல், அப்புறம் குவாலிட்டேட்டிவ், இந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு. அப்புறம் ஸ்டெப்ஸ், தீசிஸ், ஒரு தீசிஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச் எத்திக்ஸ். இது வந்து செகண்ட் யூனிட். அடுத்து தேர்ட் யூனிட் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் மீனிங், டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதுல பாத்தீங்கன்னா வெர்பல், நான் வெர்பல், இன்டர்கல்ச்சரல், குரூப் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் நமக்கு வந்து நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ இதுல மோஸ்ட்லி நமக்கு பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொஸ்டின்ஸ் வந்து இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் வந்து யூனிட் 1ஓட கம்பைன்ட் ஆயிருக்கும்.
ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அடுத்து மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி. அந்த நம்மளுடைய இப்போ சேனல்ஸ் எல்லாம் டிவி சேனல்ஸ் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு சொசைட்டில அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 5 ரீசனிங். இதுல வந்து நமக்கு மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் இருக்கும். ஸோ இதுல ரீசனிங் பொறுத்த வரைக்கும் லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ், அப்புறம் கோட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. மேத்தமேட்டிக்கல் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல்ல படிச்சது தான். 10th வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிருக்கு பார்த்தீங்களா, பேசிக்ஸ். ஸோ ஃப்ராக்ஷனு, டைமண்ட் டிஸ்டன்ஸு, ரேஷியோ, ப்ரிப்போர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், ஆவரேஜ் எக்ஸெட்ரா இதெல்லாம். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியன் லாஜிக்கல் ரீசனிங் பார்ப்போம். நோட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், வெனன் டயக்ராமு, பாலிசி. நமக்கு பாலிசியிலிருந்து தான் மெயினாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எவால்வேட்டிங் அண்ட் டிஸ்கிரிமினேட்டிங், டிடெக்டிவ், இண்டக்டிவ் ரீசனிங், அனலாஜி. ஸோ இந்தியன் லாஜில இருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் கேட்டுடுறாங்க. அதுல பிரமாணாஸ். ஓகேங்களா. பிரமாணம் அப்படின்னா உண்மை அறிவு. பிரத்யக்ஷ, அனுமான, உபமான, சப்த, அர்த்தபதி, அனுபலப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரமாணாஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அடுத்து 7th யூனிட் போட்டீங்கன்னா இதுலயும் ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன், ஒரு சார்ட் கொடுத்து இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பார் சார்ட், ஹிஸ்டோகிராம், பை சார்ட், டேபிள் சார்ட் அண்ட் லைன் சார்ட். அண்ட் இதுல மேப்பிங் டேட்டா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. டேட்டா இன்டர்பிரேஷன் இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம். இதுக்கு நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் என்ன உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் கண்டிப்பா தெரியணும். பர்சன்டேஜ், ஆவரேஜ், இந்த 5 கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். அடுத்து ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன்ஸ். ஐசிடியில் அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம். தென் பேசிக்ஸ், இன்டர்நெட்டு, இன்ட்ராநெட்டு, இமெயில்னா என்ன, ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங்கு, அதுல பெனிஃபிட்ஸ், ஆடியோ டூல்ஸ், வீடியோ டூல்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். தென் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு. இங்க வந்து நம்ம கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்ப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வராதுங்க. ஸோ அதை கம்பல்சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ். தென் நெக்ஸ்ட் யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் எஸ்டிஜி, எம்டிஜின்னு சொல்லக்கூடிய நமக்கு சஸ்டைனபிள் கோல்ஸ். அதாவது வந்து என்விரான்மெண்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் கூடி கோல் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்டு கிடைக்கணும், எல்லாத்துக்கும் சுத்தமான காத்து கிடைக்கணும், எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணது தான் இந்த எஸ்டிஜி, எம்டிஜின்னு 2 கோல்ஸ். ஸோ அதுல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், பொல்யூஷன்ஸ். ஸோ பொல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ். ஸோ அப்புறம் கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ், இன்டர்நேஷனல் கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ்ல மோனோட்ரியல் புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், கியோட்டோ புரோட்டோகால் எக்ஸெட்ரா. இது வந்து யூனிட் 9ங்க. அடுத்து யூனிட் 10 பொறுத்த வரைக்கும் ஆன்சென்ட் இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் எப்படி இருந்தது, எவால்வேஷன் ஆஃப் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, அப்புறம் ஓரியண்டல், கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு, தென் ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், அடுத்து வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன்ஸ், அப்புறம் பாலிசி, கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கவர்னன்ஸ், பாலிசி, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றினது. இதுல அதாவது பர்டிகுலரா பேப்பர் 1 யோகாவில் வந்து நமக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் இதுல கொஸ்டின்ஸ் எதுவும் வரல. ஆனா வந்து யூஜிசி வந்து எந்த கான்ஸ்டியூஷன்ல அப்ளை ஆயிருக்கு, அந்த ஆர்டிகல் 12 அதை 12B அதை சொல்லுவாங்க. அதுல சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நமக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து சின்ன ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் த பேப்பர் 1. அடுத்து பேப்பர் 2. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு யோகா. ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.